ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். அகில இந்திய கட்சியாக மாறும் டிவிகே கேரளாவில் இன்று ஒரு புது தேர்தல் நடந்தால் சிஎம் விஜய் அவர்கள் கை சூண்டக்கூடியவர் முதல்வராக கண்டிப்பாக முடியும். வட இந்திய மாநிலங்களில் கூட பல லட்சம் ஃபாலோவர்ஸ் சோசியல் ஜஸ்டிஸ் என்ற அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பில் வரவிருக்கும் மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக சிஎம் விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதற்கான ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் வெளியாக ஆரம்பித்து விட்டது. எங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்கோர்ஸ் சோசியல் மீடியால, டிஜிட்டல் உலகத்துல வேற என்ன, ஸ்டாலின் வீட்டுக்கும் சீமான் வீட்டுக்கும் கடிதமா போடுவாங்க. இவர்கள் தினசரி தினமணியில் அவருடைய தாக்கம் இருக்கா, விஜய் அவர்களின் தாக்கம் இருக்கா என்று எதிர்பார்த்து ஏமாந்தவர்கள். இன்னைக்கு ஒரு சிஎம் அவர்களின் முதல் 10 நாளை பார்த்தா அவர் ஒரு சப்ஸ்டாண்டர்ட் பொலிட்டீஷியனா இருக்காரா, இல்லனா ஒரு அஸ்பிரேஷனல் லீடரா இருக்காரான்னு தெளிவாக தெரியும். மே 10 முதல்வர், மே 13 ஃப்ளோர் டெஸ்ட், 144 ஓட்டுகள் டன். அந்த நிமிஷத்திலிருந்து ஒரு சில கட்சிகள் ஒரே ஒரு நரேட்டிவ தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. சிஎம் விஜய காணோம், இஸ் அன் இன்விசிபிள் சிஎம். நீ கும்பிடுற கடவுள் கூட இன்விசிபிள் தான். இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? திருச்சி தொகுதிக்கு போகல, பப்ளிக்க மீட் பண்ணல, இப்ப கூட ஆக்டர் மாதிரியே உட்கார்ந்து இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நரேட்டிவ நாம இன்னைக்கு சும்மா டினை பண்ண மாட்டோம், ரியல் டேட்டா பயன்படுத்தி உடைக்கிறோம். மே 14 9 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், 12 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் டிரான்ஸ்பர். ஒரே நாள்ல 21 ஆபீசர்ஸ். மே 15 சிஐஐ மீட்டிங், கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஃபேஸ் டு ஃபேஸ். மே 17 எனர்ஜி டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் ரிவ்யூ, சிஎம் நேரடியாக. மே 18 ஸ்கூல் எஜுகேஷன் போர்டு ரிவ்யூ, இன்னும் 17 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் டிரான்ஸ்பர். மொத்தம் 10 நாட்கள்ல 38 டாப் டியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மாத்துறாரு. 38. இது ஒரு இன்விசிபிள் சிஎம் உடைய வேலையா? ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பர்ஸை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 38 டிரான்ஸ்பர்ஸ்ல ஒரு ஹிடன் பேட்டர்ன் இருக்கு. இது ரேண்டமா ஷிஃப்ட் பண்ணல. ஒவ்வொரு ஆபீசரையும் ஒரு மிகச்சிறந்த சிக்கலை சால்வ் பண்ண வச்சிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், பி அமுதா 1994 பேட்ச் ஐஏஎஸ் ஆபீசர் எங்க போடுறாரு? ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கு போடுறாரு. என்ன விஷயம் இது? பிடிஎஸ் சிஸ்டம், ரேஷன் ஷாப், ரேஷன் கடைகள். தமிழ்நாட்டுல 2 கோடி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அந்த 2 கோடி ஃபேமிலிஸ் உடைய டெய்லி சர்வைவல இப்ப இவங்க கையில கொடுக்கிறாரு சிஎம் விஜய். எதுக்காக? பியூர் கிரெடிபிலிட்டி பேஸ்ட், நியாயமான, லஞ்சம் வாங்காத, ஊழல் செய்யாத ஒரு ஆபீசர் கிட்ட கொடுக்கிறாரு. அடுத்தது எஸ் டேவிட்சன் தேவசிர்வாதம். இவரு 1995 ஐபிஎஸ் பேட்ச்ல இருந்தவர். இவரு கம்பல்சரி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்த மிக மகத்தான ஒரு ஆபீசர். ஏன் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாரு? அவரை ஏன் விஜய் அவர்கள் கையில எடுத்தாரு? இன்னைக்கு ஆவின் மில்க் செயினுடைய சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசரா அவரை போடுறாரு. மில்க் கோஆபரேட்டிவ்ல கரப்ஷன் கொட்டி கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளீன் பண்ண